வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம எஸ்டேட்டில் இன்றைக்கி என்ன வேலைலாம் நடக்குதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம். வாத்து முட்டை போட உட்காந்துருக்குது. இப்படி தான் அங்கங்கே உட்காந்து முட்டையை போடுவாங்க. நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி இது உட்காந்து இருக்குது. உள்ளே முட்டை இருக்குதான்னு பார்ப்போம். எழுந்தால் தான் தெரியும். முட்டையை போட்டு ஓடுது. ஜெமி பார்த்துட்டா. இப்போ அந்த கருப்பு கோழி போட்டுச்சு, அது இருக்குதா பாரு முட்டை. இதுக்குள்ள பாரு, இதுக்குள்ள இந்த இந்த இதை இல்லையா? வாசனை வருது இல்லை? ஆனால் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குதே. சின்னது, ஆனால் பழுத்துருச்சு. இங்கே வந்து பாக்கு கன்று நர்சரி இருக்குது, டூரியன் கன்று நர்சரி இருக்குது. இதெல்லாம் நம்ம தோட்டம் ஃபுல்லாக நடுறதுக்காக வளர்த்துட்ருக்குறோம். எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இடத்த மாற்றிடலாம். இன்றைக்கி வந்து பாவக்காய் சம்பல் செய்ய போகிறேன். ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி சமையல் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பும் பாவக்காய் சம்பல். பாவக்காவை பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடாக்கி நல்லா ப்ரௌனாக பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் மெயின்டெனன்ஸ் கரண்ட்டு போயிடுச்சு, இருட்டில் தான் சமைச்சிட்ருக்குறேன். வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து இந்த பாவக்காய் சம்பல் செய்வாங்க எல்லார் வீட்லேயும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாவக்காய் சாப்பிடாதவங்க விட சாப்பிடுவாங்க. நான் 2-3 வாட்டி செஞ்சுருக்கேன். இது கொஞ்சமாக போட்டு இப்போ நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கசப்பு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. என்ன ஒன்று நல்லா பொரிஞ்சிடும் எண்ணெயில். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது இதை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிப்போம். ஏன்னா பாவக்காய் பொரிச்ச எண்ணெயை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, கசக்கம்லாம். அதனால் லைட்டாக ஊற்றிட்டு போய்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ப்ரௌனாக பொரிச்சு வச்சுக்கணும். இப்போது இந்த சட்டி எதுக்குன்னா, நான் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் பாவக்காய் சம்பல், அப்புறம் அப்பளம் பொரிச்சிட வேண்டியதுதான். சிம்பிளான சமையல். பக்கத்துலேயே புளிக்குழம்பு ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கட் பண்ணி. இப்போது வெங்காயம், பூண்டு,
கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாரு. இந்த மாதிரி பொரிச்சிடணும். ரொம்ப கருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அந்த பாவக்காவோட இது கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இருட்டுலேயே எங்களுக்கு சமையல் இப்படி தான் எங்களுக்கு அடிக்கடி மெயின்டெனன்ஸ். கரண்ட் போயிடும். நாங்கள் இருட்டில் சமைக்க வேண்டியது தான். இப்போ தக்காளியை போட்டுருவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கும். இது சாதாரண புளிக்குழம்பு தான், இது ஒன்றும் பிரமாதம் இல்லை. நான் இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்றது தான் காட்டிகிட்ருக்கேன். ஆனால் மெயினாக அந்த பாவக்காய் சம்பல் தான் முக்கியம். நிறைய பேர் தெரியாதுல்ல பாவக்காய் சம்பல். அதனால இப்போ மல்லித்தூள், மல்லியும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த கேமரா லைட்டை ஆன் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா கரண்ட் இல்லை, இருட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளை போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு இப்போ கத்திரிக்காவை போட்டுடுறேன். நல்லா கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணணும். இங்கே அந்த நீட்டு கத்திரிக்காய் தான் கிடைக்கும் ஸ்ரீலங்காவில். இந்தியாவில் கிடைக்கும் அந்த சின்ன கத்திரிக்காய் கிடைக்காது. ஆனால் சில ஊரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜாஃப்னா சைடு அந்த சைடு. புளி ஊற்றிடலாமா? இப்போ புளி குழம்புக்கு மெயினாக புளி. இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே அதில் பாவக்காய் வச்சுட்டேன். சரி, இப்போ இது 2ஆம் பால், தண்ணி பால். அதை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். புளி ஊற்றுனா பால் ஊற்றாமல் கூட இருக்கலாம். இப்படி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரிச்சாச்சு. இதுக்கு என்னெல்லாம் போடணுன்னு அப்புறம் காட்டுறேன். பாவக்காய் சம்பல். ஒரு பக்கம் கத்திரிக்காய் வெந்துட்டுருக்குது. புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது. கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நான் கட்டிப்பால் வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான். இதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம், இல்லைனா அப்பளம் பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது திக்கு பால், தலைப்பால் இது, அதை ஊற்றிக்கணும். அதை ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி தான். அதுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது. கட்டிப்பாலை ஊற்றினதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தோன்னா நிறுத்திக்கணும். அவ்வளோதான், சமையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை வேணும்னா முட்டையை ஆம்லேட் போடலாம், இல்லைன்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி. பொரிச்சது இங்கே இருக்குது. இதுக்கு தேங்காய் பூ, தக்காளி, வெங்காயம், உப்பு போடணும், பெப்பர், லைம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்படி தான் பாவக்காய் சம்பல் செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து. இதில் பாவக்காய் கசக்கவே கசக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும்.
சீடு ஒன்று விழுந்துச்சு அதில். மல்லா அதில் சீடு ஒன்று விழுந்துச்சுடா. ஐயோ இப்போ மரம் முளைச்சிருமா இப்போ வயிற்றுல? ஆமாம், நிறைய எலுமிச்சம்பழம் கிடைக்கும் உன்னால. யாருக்கு அந்த சீடு வரப்போகுதுன்னு உனக்கு தான் வரும்டா. சுட்டா சுட்டா சோறு ரொம்ப தூக்காத கரண்டியே. கேப்பை கழட்டிட்டு சாப்பிடு, சாப்பாடுக்கு மரியாதை கொடு. கொஞ்சமாக சோறு போட்டுக்கிட்டு முதல்ல பாவக்காய் சம்பளை போட்டு சாப்பிடு. மல்லா எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். நல்லா சுட சோறில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ, ரொம்ப பசியாக வந்திருக்குறான் போல். இதுதான் ஸ்ரீலங்காவில் செய்கிற சம்பல். இன்றைக்கி செம்ம வெயில் அடிச்சிச்சு தோட்டத்தில். மழை பெஞ்சாலும் அதிகமாக இருக்குது, வெயில் அடித்தாலும் அதிகமாக இருக்குது. மழையே பெய்யாத ஊர் மாதிரி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு. இந்த பூ பார்த்திங்கன்னா ஏப்ரலில் ரொம்ப அழகாக நிறைய பூக்கும். இதோட சீசன் இப்போது எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். தோட்டத்தில் வேலை நடக்கிறது. புல் வெட்டுற வேலை, எல்லாம் காடாக போச்சு, அதெல்லாம் புல் வெட்டுறாங்க. நீங்கள் கூட்டி கூட்டி உள்ளுக்கே சேர்த்துட்டீங்களா? இங்கே பாரு, தென்னை மரத்துக்கு பின்பக்கம் கிடந்துச்சு, இப்போ சேர்த்து சேர்த்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க எல்லாத்தையும். வாட்டர் லில்லி போட்டிருக்கிற குளத்தில் வந்து மீன் போட்டு வச்சுருக்குறோம். அப்போ தான் கொசு வராது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன் அதில் குட்டி போட்டு 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 நிறைய வந்துருக்குது. இது வந்து ஆற்றுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் மீன் ஒரு குட்டி பையன் தந்துட்டு அவன் கொஞ்சம் மீன் இங்கேருந்து வாங்கிட்டு போனான். இப்போ நாங்கள் ஆஃபீஸை க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப பவ்யமாக இருக்கிறாமல்லாம் என்னன்னு தெரில. வந்து இதில் பெருசாக நாங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. கொழுந்து பேக் இருக்குது. இந்த கொழுந்து பேக் எல்லாம் இங்கே தான் இருக்கும். கொழுந்து பேக் மிஷின்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும். இந்த கபர்டு அப்புறம் இந்த டேபிள் எல்லாம் அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்து வீட்டுக்கு போயிடும். இது மருந்தடிக்கிறது தானே? ஆமாம், இது மருந்து. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொழுந்து பேக். அது கொழுந்து போட்டு அனுப்புறது. இதெல்லாம் புது பேக். இப்போது இந்த பாருங்க, இது இருக்குது புல் வெட்டுற மிஷின்ஸ். புல் வெட்டுற மிஷின் அன்றைக்கி ரிப்பேர் பண்ணிட்டு வந்துச்சு. சரி, இப்போ நம்ம மாற்ற போகிறோம். அங்கேருந்து எடுத்து இந்த ஆஃபீஸ்க்கு மாற்ற போகிறோம். நேற்று தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சு. கொழுந்து எடுக்க வண்டி வந்துருச்சு ஃபேக்ட்ரியிலேருந்து. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொழுந்து தான். இன்னைக்கு 2 பேக் தான் போடுறோம். கொழுந்து ஏற்றிட்டு இந்த தேவையில்லாத காஞ்ச இலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே தள்ளி க்ளீன் பண்ணுறேன்னா நாளைக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கொண்டு எடுத்துட்டு வசதியாக இருக்கும். காற்றுல தான் வந்து இந்த இலைகள்லாம் சேரும். ஆமாம், நம்ம மடுவத்தை க்ளீனாக வைக்கணும். அப்போ தான் கொழுந்து டீ இலை கொட்டுறாங்கள. ஆமாம், க்ளீனாக வைக்கணும், க்ளீனாக இருக்கும்.
நாங்கள் சில நேரத்தில் நல்லா கழுவியே விட்டுருவாங்க. ஆமாம், நாளைக்கு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோன்னா க்ளீனாக. ஆமாம், அந்த டீ இலைனால கொஞ்சம் கரையாக இருக்கும். இந்த தரையில் இருக்க கரை வந்து இது இல்லை, அது ஊத்த இல்லை, அது வந்து அது டீ இலையிலே இருக்க கரை. இந்த டீ கரை மாதிரியே. ஏன்னா அது காலையில் நாங்கள் கொட்டினோன்னா அந்தி 4 மணி வரைக்கும் இருக்கும், அந்தி 3-4 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அந்த கரை அப்படியே தரையில் இதாயிருக்கு. இந்த வேலி செடியெல்லாம் ஷேப் பண்ணுறாரு. வழியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள். 2 சைடும் வெட்டி விட்டாச்சு. இது வந்து பங்களாக்கு போகிற வழி. முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி காடாக இருந்துச்சு, இப்போ வேலி செடியெல்லாம் வெட்டி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற ஸ்பைஸ்க்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், பட்டை எல்லாமே இருக்குது. புளி, கொடம்புளி ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் கொடுக்குறோம். யாராச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. நாளைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.